ஊருக்கு 2 ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜீன், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரியே ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் புகழ் வந்துருச்சுன்னா பல பேருக்கு தலைக்கணம் இருக்கும். பட் எவ்வளவு புகழ் வந்தாலும் அது சுத்தமாக இல்லாமல் தன்னடக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய புகழ். அது மட்டும் இல்லை, ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய கதாநாயகன் புகழ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லோரும் கீழே பேசினா, இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோமா இல்லை ஒரு ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் எங்களை விஷ் பண்ணி கண்டிப்பாக இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இதை யோகி சார் ஃபஸ்ட்டு டப்பிங்கில் என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்கள், நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னு. லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னார், ஊருக்கு 2 ஊதாருன்னு. நான் டப்பிங் நாளைக்கு பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக அந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி, அந்தளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பயே 1947, அயோத்தி, ஓம் காளி ஜெய் காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்கு கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேறு மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது, என்னை வேறு மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்கு கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருன்னொன்னே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொய்வு அடைதான் அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு லெவல். அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமேட்டு தலைவலி கிடையாது, பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர், நிறையா பாடல்களை பாட்டு ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் பாடல் எழுதுறாருன்றப்ப அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து டான்ஸை சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார். ஆமாம், அவரும் பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறைய இருக்காங்க. மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுனது இந்த படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டர்லாம் அவங்க இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி, சன் மாஸ்டர் சொன்னார் போன இதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார், உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு. கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளத்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறையா பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை அழகான ஒரு வாய்ஸில் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஒரு இன்முகமாக பேசுனீங்க. தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ புகழ், தேங்க்யூ ஸோ மச்.
ஊருக்கு 2 ஊதாரியில் வந்து ஒரு ஊதாரி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குது, ஊதாரின்னு சொல்ல. ஏன்னா 2 பேருமே பிரஜினன் புகழ் 2 பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமானவங்க. 0லேருந்து ஆரம்பித்தவங்க, படிப்படியாக வந்து முன்னேறினவங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாருமே அதை கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் கடந்து பல படங்களில் நடிச்சிருந்தாலும் 2 பேருமே தனித்தனியாக பல படங்களில் நடித்தாலும் இப்போ 2 பேருமே இணைந்து ஹீரோவாக வந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் பொழுது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்குதா எங்கள் எல்லாருக்கும். என்ன அப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அந்த மாதிரி படத்தை கம்பேர் பண்ணுறாங்களே, எனக்கு என்ன தோணுதுன்னா, கவுண்டமணி சார் சத்யராஜ் சார் காம்போ, சிவகார்த்திகேயன் சூரி காம்போ, அந்த மாதிரியான ஒரு காம்போவில் வந்து பிரஜினன் புகழை நாங்கள் கூடிய விரைவில் பார்க்க போகிறோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸ், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே அவ்வளோதான். எல்லாரையும் ஆஃப் பண்ண வைக்கிற நம்மளுடைய ஹீரோ பிரஜின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அப்படிதான். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். இது எல்லாருக்கும் தெரியும், அது கஷ்டமான கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2024 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ராமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ARK ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்? இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவாக. நான் கண்டிப்பாக, நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சி அவங்க கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது, அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மயம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல் மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார், நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமாக இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சுருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட்டு, 2 காம்பினேஷன். அதை தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டுக்கு நன்றி, வணக்கம், அன்பேஷம், தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம். இல்ல இதையும் நீங்க தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்லை தம்ப்நெயிலுக்கு வரல. இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி.
முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ. ஒரு மாதிரி இன்னோசன்ட் நடிப்பிலே இந்த அளவுக்கு ஆழமான விஷயங்களை வந்து கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்ணாக தான் அவங்க இருக்காங்க. தீபகா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த இன்னோசன்ஸ் வந்து குறையாமல் இருக்கும். அதுதான் அவங்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். தீபகா இப்போ பேசுவாங்க. வணக்கம். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு சொல்லிடுறேன், ஒரு பலப்பாட பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோடு நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையும் அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தால் அதே மாதிரி தான் அவர் பிக் பாஸ்லேயும் இருந்தார். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நான் நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்தோம். அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார். தீபாக்கா உங்களிலோட நான் பயந்துச்சு. நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வாய் சண்டை கொடுத்திக்கல. நல்லா சண்டை போடுவேன் ஊரில், வெளியில எல்லாம் தெரியலை. யாராவது கிடைச்சா நான் சண்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதனால் எனக்கு நல்லா சண்டை போட வரும். உடல் ரீதியாக சண்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன். என்னை இந்த படத்தில் கூப்பிட்டு வந்தது அந்த சின்ன அந்த எங்கள் அந்த தம்பி சஞ்சய் தம்பி தான் என்னை வந்து இந்த படத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வச்சு பேசினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் வந்து, ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அரசியல்வாதி அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, அது நமக்கு தெரியல. ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம், ஏன்னா இத்தனை கேமரா இருக்குது. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு வந்து எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபா வந்து ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், பழனியன் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதநேயமிக்க இவர் என்ன பண்ணுறாருலாம், ஒரு 10,000 எடுத்து அவர் பேரில் நான் அவர் கேட்காமலே நான் போட்டுடுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. நன்றி. Thank you.